ஹலோ வியூவர்ஸ். ரவி மோகனை எனக்கு ஜெயம் ரவியை தான் தெரியும். அவர் எந்த அளவுக்கு ஸ்வீட்டான பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப நல்லவர். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கைண்டான நடந்துக்கக்கூடியவர் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் அவர் கூட படம் நடிக்கும்போது எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணினேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா யாராலும் சொல்லிட முடியாது. அதேபோல் பார்த்தீங்கன்னா யாராலும் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஒவ்வொரு ஹீரோயினுக்குமே அந்த ஒரு ஹீரோ கூட படம் நடிக்கிறது அப்படின்னா, ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்படி ஒன்று இல்ல. 3 மந்த் கால் செட்டில் பார்த்தீங்கன்னா, நினைத்து பார்க்கக்கூடாத அளவுக்கு, நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பர்சன், க்யூட்டான பர்சன். ஸோ, பார்த்தீங்கன்னா, இவங்க இவங்களுடைய லைஃப்பில் இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, ஆர்த்திக்கும் மோகன் ரவிக்கும் பார்த்திங்கன்னா 2 குழந்தைகள் இருக்குது. அந்த 2 குழந்தைகளினுடைய ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா இவங்களுடைய பிரச்சனையினால் பாதிக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஜெனிலியா அவர்கள் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு பேரண்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுடைய பிள்ளைகளை இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணுன்ற ஒரு பொறுமையும் அதேபோல் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அந்த பொறுப்பும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது ரவிமோகனுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு வாய்ப்புகள் கிடைக்கல அப்படிங்கிறது ரொம்ப மனசுக்கு பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்குது. இவர் ஒரு நல்ல பர்சன். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா இவர்களுக்கு கிடைக்கல. இவங்க 2 பேர்த்துக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையினால பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்களினுடைய பாசங்கள் கிடைக்காம போயிடுச்சு. அதாவது பார்த்திங்கன்னா ரவிமோகனுடைய பாசங்கள் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புரிஞ்சிக்க முடியாத மாதிரி போயிடுச்சு. ஆனால் ஆர்த்தி அவர்கள் செய்யறது ரொம்ப தவறானது. அவங்க பிள்ளைகளை பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் பார்த்திங்கன்னா தடைகளை விதிக்கக்கூடாது. அவர் அவங்க பெற்ற பிள்ளையை பார்க்குறதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? அப்படி கேட்கணுங்கிற அவசியங்கள் கிடையாது. அவர் பார்த்திங்கன்னா நீங்கள் பேச தாராளமாக அனுமதிக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இருந்தாலும் உங்கள் 2 பேர்த்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையினால் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு அவங்களுடைய ஃப்யூச்சரில் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா புரிஞ்சிக்காமல் 2 பேரும் பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போகாமல் பார்த்திங்கன்னா வாழ்க்கையை சிதைக்கிற மாதிரி இருக்குது. அவங்களுடைய ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு பாதிப்புகளும் தரக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஜெனிலியா அவர்கள் ஒரு ஃபங்க்ஷன் இன்வைட் மூலமாக வந்திருந்தப்போ இந்த மாதிரி சில கருத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. பொதுவாக இப்போ சொல்லணும்னா உங்கள் 2 பேர்த்துக்கு பிரச்சனை இடையில் அந்த குழந்தைகளை பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. இது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே பார்த்திங்கன்னா எல்லாருடைய பேரண்ட்ஸ்க்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். நமக்கு எவ்வளோதான் பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த பிரச்சனையை நம்மளுடைய குழந்தைகள் முன்னாடி பார்த்திங்கன்னா காமிச்சிக்காமல் அவங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்திங்கன்னா சரி செய்துவிட்டு அவங்கள்ட்ட அந்த பிரச்சனையை எடுத்து செல்லாமல் அவங்கள எப்படி பார்த்திங்கன்னா வளர்க்கணும், அவங்க எப்படி படிக்கணும், அவங்களுடைய கரியரை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் நம்ம மனதில் வச்சுக்கணும். ரவிமோகன் அவர்களுக்கும் ஆர்த்தி அவர்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் இது மட்டும்தான். ஸோ 2 பேர்த்துக்கும் இடையில் என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், அவங்களுடைய கரியர் பார்த்திங்கன்னா எப்படி வளர்த்து கொடுக்கணும், இவங்களுக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்திங்கன்னா இவங்க மனசில் வச்சு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இடையில் பிரச்சனைகள் உருவாகாது அப்படிங்கிற மாதிரி ஜெனிலியா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்திங்கன்னா இப்போது வைரலாகி வருகிறது.